செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 3 டிப்போக்களைச் சேர்ந்த ஊழியர்கள் இன்று கண்டில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். சம்பளம் வழங்கப்படாமை அடிப்படையாக கொண்டு இவர்கள் நேற்று மாலை முதல் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர். தெல்தினிய, வத்தேகம மற்றும் கண்டி தெற்கு ஆகிய டிப்போக்களைச் சேர்ந்த ஊழியர்கள் இன்று இந்த பணிஷ்கரிப்பில் இணைந்துள்ளனர். ஏப்ரல் மாதம் தொடக்கம் தமது சம்பள நிலுவை வழங்கப்படாமையினால் அவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக குறிப்பிட்டனர். இதன் காரணமாக இந்த டிப்போக்களில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் பஸ்கள் பல சேவையில் ஈடுபடவில்லை. இது தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் கண்டி பிரதேச முகாமையாளர் மஹிந்த பஸ்நாயக்கரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை. கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் 4 தேசிய பாடசாலைகளை நிறுவுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கிளிநொச்சி மத்திய கல்லூரி, முழங்காவில் மத்திய கல்லூரி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வித்யானந்தா கல்லூரி, மல்லாவி கல்லூரி ஆகிய பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாக தரம் உயர்த்தப்பட உள்ளன. இந்த 4 பாடசாலைகளையும் 1000 பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்துக்குள் உள்வாங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இந்த பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக தரம் உயர்த்தி அபிவிருத்தி செய்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன அமைச்சரவையில் சமர்ப்பித்திருந்தார். தொடர்ச்சியாக யுத்த நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தின் போக்குவரத்து பிரச்சினை குறித்து கவனத்துக்கு கொண்டு வருகின்றது இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட். வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ரத்னபுரம் கிராமத்தில் வீதிகள் மற்றும் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாலங்கள் புனரமைக்கப்படாமையினால் போக்குவரத்து மேற்கொள்வதில் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். ரத்தினபுரம் கிராமம் கிளிநொச்சி நகரத்தில் A9 வீதியிலிருந்து சுமார் 700 மீட்டர் தொலைவில் உள்ளது. 1900ஆம் ஆண்டு முதல் பல்வேறு கட்டங்களாக இடம்பெற்ற யுத்த நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுத்த இக்கிராமத்து மக்கள் 2 தடவைகள் பாரிய இடம்பெயர்வையும் சந்தித்தனர். நாளைக்கு இந்த ரோட்டுகள் திருத்தவே இல்லை. திருத்தாம போக்குவரத்துக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. பிள்ளைகள் போக இயலாம இருக்குது. பள்ளிக்கூட பிள்ளைகள் நாங்கள் ஒரு வருத்தம் தும்பம்னா எங்களுக்கு ஆஸ்பத்திரிகளுக்கு போறதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. மேல்குடியேற்றம் இடம்பெற்ற 3 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் இந்த கிராமத்தின் வீதிகள் திருத்தப்படவில்லை. A9 வீதியிலிருந்து ரத்னபுரம் கிராமத்திற்கு செல்லும் இந்த வீதியால் வட்டக்கச்சி, மருதநகர், பன்னங்கண்டி, திருவையாறு போன்ற கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் பயணம் செய்கின்றனர். ரோட்டு எல்லாம் பழுதாப்பா இருக்கு. பாலம் 2 இருக்கு. அதுல நடக்க கொள்ள இயலாது. மாறி காலம் வந்தா மழைக்காலங்களில் இப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதனால் போக்குவரத்தை மேற்கொள்வதில் இடர்பாடுகளை தொடர்ந்தும் எதிர்கொள்வதாக தெரிவிக்கும் கிராம மக்கள் புனரமைக்கப்படாத இந்த வீதிகளையும் தற்காலிக பாலங்களையும் விரைவில் புனரமைத்து தரும்படி கோரிக்கை விடுக்கின்றார்கள். மழைக்காலத்தில் போக்குவரத்து செய்ய முடியாத அவல நிலைக்குள்ளாகி இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போறாக்களும் பள்ளிக்கூட பிள்ளை அரசு உத்தியோகத்தர் எல்லாருமே பாவிக்கிற இந்த விதியை 4 வருடமாக திருத்தாமல் ஒவ்வொரு மாதிரிக்கும் அங்கே சனம் படாத பாடுபட்டோம். இதற்கு சம்பந்தப்பட்ட எம்பிமார், சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாருக்குமே அறிவித்தும் இன்னும் அதுக்காக செய்து தரையில்லை. தமது போக்குவரத்து பிரச்சினை விரைவில் தீர்த்து வைத்து வாழ்வு சிறக்க சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்துள்ளனர் இக்கிராமத்து மக்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. வடக்கின் சங்கதிகளை தெற்குக்கு கொண்டு செல்லும் சாகசத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். வடக்கில் நீங்கள் காண்பதை நீங்களே உலகிற்கு தெரிவிப்பதற்கான ஓர் அரிய வாய்ப்பு. எதிர்வரும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு யாழ் மத்திய கல்லூரிக்கு வாருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட், யூ ரிப்போர்ட்டர், நீங்கள் காண்பதை நீங்களே தெரிவியுங்கள். இஸ்லாத்தின் புனித மாதங்களில் ஒன்றான ரமலான் மாதத்தினை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. Welcome, O Ramadan. Bismillahir Rahmanir Rahim. فما أوتيتم من شيء فمتاع الحياة الدنيا وما عند الله خير وأبقى للذين آمنوا وعلى ربهم يتوكلون. இங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்தும் நிலையற்ற இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அற்ப இன்பங்களே. நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனையை நம்பியிருப்போருக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ளவையோ மிக்க மேலானவையும் நிலையானதுமாகும். நீ எந்த அளவு இங்கே இருக்க வேண்டியுள்ளதோ அந்த அளவுக்கு உழைப்பாயாக. நீ எந்த அளவுக்கு அங்கே இருக்க வேண்டியுள்ளதோ அந்த அளவுக்கு உழைப்பாயாக. நீ எந்த அளவு இதற்கு தேவைப்பட்டவனாக இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு அதனை தேடிக்கொள்வாயாக.
அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு அளித்து அவன் மிக பெரும் நன்மைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். இதிலே உடல் ரீதியாகவும் உல ரீதியாகவும் ஆத்மீய ரீதியாகவும் அல்லாஹ் தஆலா நிறைய நன்மைகளை கொடுத்தாலும் இதிலே இந்த நோன்புக்கென்று ஒரு சமூக பெருமானமும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஏழைகளுடைய பசியை உணரக்கூடிய வகையிலே அல்லாஹ் இந்த ரமலானை அமைத்து தந்திருக்கின்றான். இந்த ரமலான் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பசி தாகத்தின் மூலமாக ஏழைகளுடைய பசியையும் பட்டினியையும் தாகத்தையும் உள்ளுணர்வையும் விளங்கி அவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து அவர்களையும் இந்த உலகத்திலே மனிதர்களாக மதிக்க சொல்லுகின்றது இந்த இஸ்லாம். Welcome, O Ramadan. வத்தளை ஹுனுபிட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமரன் ஆலயத்தின் 11வது வருஷாபிஷேக அலங்கார உற்சவ விழா வெகு விமர்சையாக இடம்பெற்று வருகின்றது. கடந்த மாதம் 28ஆம் திகதி ஆரம்பமான ஆலய உற்சவம் எதிர்வரும் 13ஆம் திகதி வைரவர் பூஜையுடன் நிறைவடைய உள்ளது. ஸ்ரீ முத்துக்குமரன் ஆலயத்தின் வருஷாபிஷேக அலங்கார உற்சவ விழாவில் நேற்று ரதபவனி இடம்பெற்றது. நேற்று காலை 6:30 மணி முதல் முத்துக்குமர பெருமானுக்கு நவோத்திர சகஸ்ர சங்காபிஷேகம் இடம்பெற்று தொடர்ந்து ஏனைய மூர்த்திகளுக்கு விசேட அபிஷேகமும் நடைபெற்று அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு விசேட வசந்த மண்டப பூஜையுடன் ஆறுமுக பெருமான் உள்வீதி வலம் வந்து சித்திரத்தேரில் ஆரோகணித்து சர்வமங்கள இசை முழங்க வத்தளை மாநகரில் திருவீதி வலம் வந்து அடியார்களுக்கு திருவருள் பாலித்தார். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு தொகுப்பு அடுத்து. காலம் கடந்து செல்லும் வருடங்களால் கணிக்கப்படுவதில்லை. எமது செயலாலும் உணர்வாலும் சாதனைகளாலுமே கணிக்கப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு, இந்தியாவின் முன்னாள் பிரதமர். வவுனியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பாரதிபுரத்தில் வாழும் தம்மை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். சொந்த வீடுகள் இல்லாததால் வேறு இடங்களில் தங்கியிருந்த சுமார் 310 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தற்போது பாரதிபுரத்தில் குடியேறியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாம் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனை குறித்து வவுனியா பாரதிபுரத்தைச் சேர்ந்த சிலர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டனர். இந்த பிரச்சனை தொடர்பாக வவுனியா பிரதேச செயலாளர் கே உதயராஜாவிடம் தொடர்பு கொண்டு வினவிய போது பாரதிபுர மக்கள் தம்மிடமும் இது தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். இந்த முறைப்பாடுகள் குறித்து ஆராய்ந்து விரைவில் மக்களின் காணி பிரச்சனைக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் வவுனியா பிரதேச செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். 5000-10,000 மாசம் வாடகை வலிக்கிட்டாங்க. எங்களுக்கு கொடுக்க வசதி இல்லை. அப்ப நாங்க எங்களுக்கு இருக்கிற இடம் இல்லை. நாங்க வந்து காடை வெட்டி நாங்க இருந்தோம். இது வரைக்கும் யாரும் வந்து பார்த்தே இல்லை. நிரந்தரமா இருக்கிறதுக்கு தான் நாங்க ஒரு காணி கேட்கிறோம். என்ன பெருசா எதுவும் நாங்க சுத்தம் பண்ணி இதாக்கி இல்ல. 2 பிறப்பு காணியில தான் சுத்தம் பண்ணிக்கிட்டு கொட்டிட்டு போட்டுருக்கிறோம். அதை நிம்மதியா இருக்க விடுறதில்ல. பெரிய இடத்துல எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஆனா இன்னும் இது ஒரு முடிவும் இல்லை. புத்தகயாவில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பாகிஸ்தானுக்கு நேரடி தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. முஹாஜிரின் அமைப்பின் அடுத்த தாக்குதல் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தி லக்ஷ-இ-தொய்பா அமைப்பின் இணையதள முகவரிக்கு ஊடாக ட்விட்டரில் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தகயா தாக்குதலின் பிரதான சந்தேக நபரான லக்ஷ-இ-தொய்பா அமைப்பின் ஹபீஸ் சயீதீனுக்கு சொந்தமான ஐபி விலாசத்தில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் ஊடாக புத்தகயா தாக்குதல் சம்பவத்துக்கு பாகிஸ்தானுக்கு நேரடி தொடர்புள்ளமை உறுதியாகின்றது எனவும் சன் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 இடங்களில் வெற்றிகரமாக தாம் தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும் அடுத்த இலக்கு மும்பை நகரம் எனவும் தாக்குதலுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் முஹாஜிரின் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இயலுமாயின் அதனை தடுக்குமாறும் முஹாஜிரின் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனால் இந்தியாவின் மும்பை நகரத்தின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு பாதுகாப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. உள்ளூர் மொழி பத்திரிகை செய்தி ஊடகவியல் தொடர்பான இலங்கையின் முதலாவது கலாநிதி பட்டம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தினால் ஊடகவியலாளர் ரங்க கலங்சூரியவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்ற பல்கலைக்கழகத்தின் வருடாந்த பட்டமளிப்பு விழாவின் போது ஊடகவியலாளர் ரங்க கலங்சூரியவுக்கு கலாநிதி பட்டம் வழங்கப்பட்டது. இலங்கையின் உள்ளூர் மொழி பத்திரிகை துறையின் பல்வகைத்துவம் தொடர்பில் அவர் எழுதிய ஆய்வு ஒப்படைக்காக இந்த கலாநிதி பட்டம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
90களின் முற்பகுதியில் தினமின பத்திரிகையில் பயிற்சி பெறும் ஊடகவியலாளராக தொழிலில் இணைந்த ரங்க கலங்சூரிய பல்வேறு ஊடக நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார். பின்னர் அவர் இலங்கை இதழியல் கல்லூரி மற்றும் பத்திரிகை முறைப்பாட்டு ஆணைக்குழு ஆகியவற்றை நிர்வகிக்கும் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகமாக அவர் பதவியேற்றிருந்தார். பல்வேறு தவறுகள் சிக்கிய பிரதேச அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் வேட்புமனு வழங்கப்படுமான அமைச்சர் கெஹலிய ரமுக்களிடம் இன்று வினவப்பட்டது. තාම නාම යෝජනා පත්‍ර කමිටිය නම් කළා අද නම් කරයි. යෝජනා මේ කියන්නේ කොමිටියටද පත් කිරීමේ කොමිටියටද? ඉල්ලීමක් කරලා තිබ්බොත් කතා කරලා නෑ ඒක හරිද එහෙම දෙන්නේ නැහැ කිව්වනේ ඉතින් මගෙන් ආයෙ අහන්නේ ඉතින් ඔබතුමා දැනගෙන මගෙන් අහන්නේ මොකද මම නොමිනේෂන් හරිද ඉතින් එහෙම නේ එතුමා කිව්වනම් එතුමාගෙන් අහන්න ඕනේ ඒක මම දන්න විදියට உள்ளூராட்சி மன்றங்களின் சில உறுப்பினர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவ்வாறானவர்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய சந்தர்ப்பம் வழங்குவீர்களா? අපි මූලික නීතියක් රටක තියෙනවනේ. நாட்டில் அடிப்படை சட்டம் ஒன்று உள்ளது. அதில் சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் இந்த இரண்டும் வேறுபட்டவை. சந்தேகம் ஏற்பட்டால் ஒருவரை சந்தேக நபர் என்று கூற முடியும். சட்டத்தின்படி விசாரணைகளின் பின்னர் அவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டால் அவருக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம். அப்பாவி மக்கள் கூட சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். සැකකරුවෙක් වෙන්නට පුළුවන්. ඉතින් අහිංසක මිනිස්සුත් සැකකරුවෝ වෙනවා හිටපු ගමන්. මේ වැරදි සිද්ධ කරන කිසිම කෙනෙකුට සමාව දෙන්න බෑ. සමාව දෙන්නෙත් නෑ. தவறிழைத்த எந்த ஒரு நபருக்கும் மன்னிப்பு வழங்க மாட்டோம். மன்னிப்பு வழங்க முடியாது. குற்றம் இழைப்போருக்கு உயர் மட்டத்தில் தண்டனை வழங்க வேண்டும். கட்சிக்குள் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். வேட்புமனு தாக்கல் செய்ய சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம். அதுபோன்ற விடயங்களை செய்துள்ளோம். எதிர்காலத்திலும் அவ்வாறே செயற்படுவோம். அதே போன்று ஏனைய குற்றங்களின் போதும் குற்றம் இழைப்போருக்கு எதிராக நாட்டின் சட்டத்தின்படி தண்டனை வழங்கப்பட வேண்டும். ඒ රටේ පවතින අපරාධ නීතිය සහ දණ්ඩ නීති සංග්‍රහයේ තිබෙන විධිවිධාන තුල ඒ සියලු දෙනාට දඬුවම් පැමිණිය යුතුයි.